அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு திருவாசகம் 365 என்கிற நம்முடைய சேனலில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன், தேனாய் இந்நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே உறுத்திடுவே என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். நம்முடைய மாணிக்க வாசகர் நான் எதையும் செய்யவில்லை, ஒன்றையும் ஒரு பயனையும் ஒரு சிறு துரும்பையும் கூட நான் எடுத்து போடவில்லை எம்பெருமான் இறைவனே, நீயே வந்து எனது உள்ளத்தை ஆட்கொண்டு இது இப்படித்தான் இருக்க வேண்டும், இதை இப்படி நீ செய்ய வேண்டும் என்று நீதானே சொன்னாய். அதன்படியே நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பற்றற்று உன்னை மட்டுமே பற்றி கொண்டிருக்கிறேனே எம்பெருமானே, தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தாய், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே உறுத்திடர். மாணிக்க வாசகனுக்கு இறைவன் இறங்கி வருகிறான். இறைவன் வந்து மாணிக்க வாசகரிடத்திலே சொல்லுகிறான், நான் சொல்லுவதை நீ எழுதி கொடு என்று, நீ என்னை பற்றி சொல்ல வேண்டும், அதை நான் எழுத வேண்டும் என்று மாணிக்க வாசக மனிதன் சொல்லி இறைவன் தன்னுடைய கைகளால் எழுதியதுதான் மாணிக்க வாசகம், நம்முடைய திருவாசகம். அதனால்தான் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு முருகார் என்பது ஆன்றோர் மொழி. திருவாசகத்தை பொறுத்தவரை திருவாசகம் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறை மட்டுமல்ல, வாழ்க்கையில் நமக்கு எட்டாமல் இருக்கின்ற அந்த இன்பப் பிறவி வீட்டை அடைவதற்கு ஏனி போன்ற ஒரு எட்டாமல் இருக்கிற பிறவி பயனை அறுத்து வீடு பேறு அடைவதற்கு எட்டாமல் இருக்கிற அந்த நிலையை எட்ட உதவுகின்ற ஏனிதான் நம்முடைய திருவாசகம் எனும் நூல். வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பஞ்சாற்றினிலே, தேன் கலந்து செழிங்கநீர் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்லுகிறாரே வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானை விட ஒரு தீர்க்க தரிசையை நம்முடைய சமகாலத்தில் நாம் பார்த்துவிட முடியுமா? ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாக அவர் வாழ்ந்த அந்த ஒரு மாபெரும் தவ வாழ்க்கையை நம்முடைய மக்கள் மறந்துவிடக்கூடாது. தெருவிலே நிறைய மனிதர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒருவர் சொல்லுகிறார், இதோ ஒரு மனிதன் போகிறான், அவனுடைய குணத்தை வைத்து இதோ நரி போகிறது, இதோ சிங்கம் போகிறது, இதோ புலி போகிறது என்று ஒவ்வொரு மிருகத்தின் பெயராக அவர்களுடைய குணத்தை வைத்து அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் வள்ளலார் செல்கிறார், அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், இதோ மனிதர் போகிறான், இதோ மனிதன் போகிறான். அப்படி எந்த ஒரு உயிர்களுக்கும் துன்பமில்லாமல் தவ வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்றேன்னு சொன்னார். பயிர் வாடியதற்கே தன்னுடைய மனம் வாடியது என்று சொன்ன ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்தமான ஆத்மாதான் நம்முடைய வள்ளலார் சுவாமிகள். அவரே சொல்லுகிறார், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பச் சாற்றினிலே தேன் கலந்து செழிங்கநீர் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்கிறார். மாணிக்க வாசகர் இறந்து அவருடைய உடலை அடக்கம் செய்ததாக வரலாறு இல்லை. என் அன்பு அடியார்களே, மாணிக்க வாசகர் அந்த இடங்களிலே சென்று ஒவ்வொன்றாக படிப்படியாக பாடிக்கொண்டே அப்படியே ஒளியாகி மறைந்து விடுகிறார். அதுதான் நம்முடைய சிதம்பரத்தில் அதனால்தான் வான் கலந்த மாணிக்க வாசகன் இல்லையா? அப்படி அந்த மாணிக்க வாசகனுடைய நினைவை கூர்ந்து வள்ளலாரினுடைய அடி போற்றி இப்பொழுது நம்முடைய இந்த கல்வி ஆண்டு மாணவர்களுக்கு துவங்கி இருக்கிறது. இந்த கல்வியாண்டில் என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் நல்ல முறையில் படித்து ஆசிரியர் பெருமக்கள், பாடம் நடத்துகிற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எல்லா விதமான நோய் நொடிகளும் இல்லாமல்
நல்ல முறையில் உடல் தேகம் மற்றும் மன ஆரோக்கியத்தை கொடுத்து, மாணவர்களுக்கும் நல்ல சிந்தனையை கொடுத்து, அவர்களுடைய தேர்வுகள் எல்லாம் அவர்கள் வெற்றியடைந்து, இந்த கல்வியாண்டு மகிழ்ச்சியுடன் தொடங்கியது போல மகிழ்ச்சியுடன் நிறைவடைய வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடத்தில் வேண்டுகிறேன். நமச்சிவாய வாழ்க.